ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை பார்த்த உடனே வேக வேகமா வந்து காலர் எல்லாம் சரி பண்ணி விடுறா இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ, ரொம்ப அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. உடனே ஹீரோ கேக்குறான், சரி உங்க அம்மா எங்க, அவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். உள்ள கூட்டிட்டு போன உடனே இவன் பூ எடுத்துட்டு போய் கொடுக்குறான். கொடுக்கும் போது இது சாதா கடையில தான் வாங்கிட்டு வந்தேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, ரோடு கடையில தான் வாங்கினேன் அப்படின்னும் போது உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க வாங்குறோம் அப்படின்றது முக்கியம் இல்லப்பா, யாருக்காக கொடுக்குறோம் அதை உண்மையா அன்போடு கொடுக்குறோமான்றதுதான் முக்கியம், இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. சமைக்கிறதுக்கு நிறைய அங்க வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் ஈஸி தான், நானே செஞ்சிருவேன், நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான்லாம் சூப்பரா குக் பண்ணுவேன், உன்னை விட ரொம்ப அழட்டிக்காத, நீயும் நானும் வந்துட்டு காம்படிஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துக்கு இங்க அப்பங்காரனை காட்டுறாங்க. அவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, ஹீரோவை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும், அவனோட பேக்ரவுண்ட் பூராவே செக் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அவனோட அசிஸ்டன்ட் தானு கிட்ட சொல்றான். இங்க இருக்கிற பொருளோட பேரு கூட ஹீரோயினுக்கு கரெக்டா தெரியல, எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால ஹீரோ காண்டாயிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இது பாரு, உனக்கு தெரியலனாலும் தயவு செய்து வச்சிரு, எல்லாத்தையும் சோதிப்பிடாத அப்படின்னு சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோவே எல்லாத்தையும் அட்டகாசமா சமைச்சு கொடுத்துறான். அவங்க அம்மாவே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, எப்படிப்பா இவ்வளவு சூப்பரா சமைக்கிற அப்படின்னும் போது, எங்க அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அங்க ஹீரோயினோட ரூம்ல பார்த்தா ஒரு போட்டோ இருக்கு. அதுல அவளோட உண்மையான அம்மா இருக்காங்க இல்லையா, இறந்துட்டாங்களே, அவங்க கூட இருக்கா மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு கொஞ்சம் குழம்பிடுது. ஏன்னா ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா? அப்ப இவனோட அம்மா பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அது வந்து ஹீரோயினோட உண்மையான அம்மா. அவங்க வந்து தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆச்சு, அவ என்னோட உண்மையான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு நல்லாவே அவளோட ஃபீலிங் என்னவா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா, நான் இப்ப வாழறதுமே உண்மையான என் அப்பா அம்மா கூட கிடையாது. என்னோட அப்பா நான் பிறந்த அன்னைக்கே இறந்து போயிட்டாரு. எங்க அம்மா வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப்பை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. என்னோட ஆன்டியும் அங்கிளும் தான் என்னை தடுத்து எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல என்னைக்குன்னா ஒரு நாள் நீ உன்னோட பெத்த தாயை நீ பாக்குற அப்படின்னா அவங்கள வெறுத்துறாத, அவங்க அன்னைக்கு எதுக்காக அந்த வேலையை செஞ்சாங்க, என்ன காரணத்துக்காக அப்படி ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா எந்த முடிவா இருந்தாலும் எடு அப்படின்னும் போது ஹீரோக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு, எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து சூழ்நிலையால நம்ம வேற வழி இல்லாம சில விஷயம் பண்ண வேண்டி இருக்கும், அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க. என்னோட பையனும் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். பட் ஆனா இப்ப வரைக்கும் அவனோட பணம் எனக்கு கிடைக்கல, அதனால நான் கண்டிப்பா நம்ப மாட்டேன், அவன் ஏதாவது ஒரு மூலையில உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு என்ன சொல்றது அப்படின்னு புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து, நான் உன்னை டிராப் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாளா. உடனே ஹீரோ, அதெல்லாம் வேண்டாம், நானே பத்திரமா போய் பண்ணி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோ பாதி வழி போன உடனேயே பார்த்தா நம்ம ஹீரோவை யாரோ வழி மறைச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை யாரோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் வந்து பயங்கரமா சண்டை போடுவான் இல்லையா, உடனே எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறான். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த கண்ணை இவன் கையில புடிங்கிறான். அதோட மறுநாள் காலையிலேயே தானும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோவோட வீட்டுக்கு வந்துட்டு இதை பாஸ் தான் கொடுத்து அனுப்புனாரு, அது மட்டும் இல்லாம உன்னோட கடன் எல்லாத்தையும் அவரே செட்டிலும் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவர் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அப்ப தானு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாருப்பா, நீ அவருக்கு பண்ணது வந்து சாதா விஷயம் கிடையாது, அவர் பொண்ணுதான் அவருக்கு எல்லாமே, அதனால அவளையே நீ காப்பாத்தினதுனால அவர் வந்து உனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த டைமுக்கு இவங்க அப்பா வந்து என்ன மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னா, அவன் எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாம் இவரே பொடுங்கி வச்சுப்பாரு போல, அந்த மாதிரி எல்லாத்தையும் பொடுங்கிட்டு இருக்காரு. ஹீரோக்கே ரொம்ப அசிங்கமாயிடுது அவர் பண்றதை பார்க்கும் போது. இதுல கவர்ல கொஞ்சம் காசு வேற கொடுத்து விட்டுருக்காரு போல. ஹீரோ வேண்டான்னு சொல்றான். அவங்க அப்பா வந்து, வாங்கடா வாங்கடா, வந்ததை ஏண்டா வேண்டான்னு சொல்ற, வந்த மகாலட்சுமியை திருப்பி அனுப்பாதரா அப்படின்னு சொல்றாரு. வேற வழியே இல்லாம அசிங்கப்பட்டுக்கிட்டு அதை வாங்கிக்கிறான் ஹீரோ. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ செம்ம பந்தாவா ஹீரோயினோட வீட்டுக்கு வரான். ஹீரோயினை பார்த்த உடனே, டே என்னடா இது, நீ இப்படி வந்து நிக்கிற அப்படின்னு அதிர்ச்சி ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோவை கூப்பிட்டு பேசியிருப்பாரு. நேத்து நைட்டு வந்து ஆளுங்க வந்தாங்க இல்லையா, என்னை மன்னிச்சிருப்பான், அது வந்து என்னோட
ஆளுங்க தான். நீ எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்துட்டு நீ எந்த அளவுக்கு கொஞ்ச நேரத்திலேயே டக்குன்னு ஆக்டிவ் ஆகி ஒர்க் பண்ற அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினேன். ஷூட்டிங் வேற, உண்மையான லைஃப்ல நடக்கிறது வேற இல்லையா? அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை வச்சேன். ஏன் அப்படின்னா நீ என்னோட பொண்ணுக்கு பர்சனல் பாடி கார்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ சார், அதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நான் எதனா சொதுப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, நேத்து நீ ஃபுல்லா பண்ண ஃபைட் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அவன் கையில இருக்க கன்னை நீ புடுங்கின பத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நீ இப்போ வாங்குற சம்பளத்தை விட நான் 3 மடங்கு அதிகமா தரேன். நீ வந்து அவளுக்கு பர்சனல் பாடி கார்டா இரு அப்படின்னு உடனே இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஹீரோயினுக்கு ஹீரோ வந்துட்டான் அப்படின்றதுனால ஓகே ஆயிடுது. பரவாயில்ல, யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க வர்றதுக்கு நீதான் அப்படின்னு உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பக்கத்துல நின்று சூப்பரா இருக்காரு அப்படின்னு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் உடனே போய் வேலையை பாருங்க அப்படின்னு கத்துறா. இங்க மாடலிங்காக வர சொல்லி இந்த 2 பேருமே வராம விட்டதுனால இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நம்ம கல்யாண போட்டோ ஷூட் தான் நடத்த போறோம், நீ பொண்ணாயிரு, நம்ம ஹீரோ தான் கோட் சூட்ல சூப்பரா இருக்காருல்ல, அவர் மாப்பிள்ளையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஹீரோ அதெல்லாம் ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்லும் போது, இதை பாருங்க, யாரோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இப்ப நடிக்க வைக்க முடியாது, பாப்பாவோட லைஃபே வந்து ரிஸ்க்ல இருக்கு இல்லையா, அவங்க அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு, அதனால அவளோட பாடி கார்டு நீங்களே இந்த வேலையை பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்றாங்க. நைட்டு வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ ஃபேஷியல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தம்பிக்காரன் வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ மூஞ்ச அப்படின்னு சொல்லி செமையா கலாச்சிக்கிட்டு இருக்கான். உடனே அப்பதான் ஹீரோ சொல்றான், நான் என்னடா பண்றது, பாடி கார்டு வேலைக்கு போனா என்ன மாடலிங் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, உடனே அப்படியா மாடலிங்கா, எங்க யார் கூட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் கூட தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விடுவானா, டே நானும் உனக்கு அசிஸ்டண்டா கூட வரேன்டா, ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் மறுநாள் போட்டோ ஷூட்காக எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. டான் வந்துட்டு ஹீரோயினை பார்த்த உடனே பயங்கரமா வழிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஜூஸ் குடிக்கிறீங்களா, பிஸ்கெட் சாப்பிட்றீங்களான்னு. ஓ நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, இல்ல அண்ணனுக்கு கொஞ்சம் அசிஸ்டண்டா வந்தேன், நானும் ஹெல்ப் பண்ணலான்னு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டான்சரும் வந்து அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிடறான். டேய் உனக்குலாம் இங்க வேலை இருக்கும் போது ஏன் நான் வேலை செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி அவளும் ஆளுக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் வந்து டான்ஸரை பாக்குறா. இவ வேற ஒரு நாள் வந்து ஹீரோவை பாய் ஃப்ரெண்ட் கூட்டிருப்பா இல்லையா, அது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இருந்தாலும் ஹீரோயின் எதுவுமே கேட்காம போயிடுறா. அப்பதான் ஹீரோயினோட அப்பாவை கேக்குறாங்க, அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கேக்குறான் அப்படின்னா, யார் இதெல்லாம் என் பொண்ணு கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணான்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்கும் போது, இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த லீடுமே இல்ல சார் அப்படின்னு சொல்றான். இப்பதான் இங்க போட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களா, அப்ப வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் கிட்ட போங்க நீ. ஹீரோக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஆனா அந்த நேரத்துக்கு யாரோ எங்க இருந்தோ வந்துட்டு இங்க பயங்கரமா சுட ஆரம்பிச்சிடறாங்க. ஆளுக்கு ஒரு மூளைக்கு ஓட ஆரம்பிச்சிடறாங்களா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை பத்திரமா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது டான்சர் வேற கீழே விழுந்துடுறா. அப்ப தம்பிக்காரன் டான் இருக்கான் இல்லையா, அவன் தான் பாக்குறான். அவளை பார்த்த உடனே சரி காப்பாத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து அவளை தூக்கிட்டு போறான். அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இங்க நீ இருக்க வரைக்கும் இவங்க வந்து நம்மளை விட மாட்டாங்க, நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆனாதான் மத்தவங்களுக்கும் வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில உட்கார வச்சு ஹீரோயினை கூட்டிட்டு அங்க இருந்து போறான். ஆனா அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு கையில வந்து ஒரு புல்லட் பட்டுடுது. ஹீரோவும் ஹீரோயினா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் தானும் அவங்களோட அடியாளங்களும் அங்க வராங்க. ஹீரோ கொஞ்சம் தொலைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்றதே பாக்குறான். நல்ல வேலையா வந்து புல்லட் படல, அது கீறிட்டு தான் போயிருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறேன் உன்ன அப்படின்னு சொல்றான். இப்பதான் தானும் வந்துட்டு ஹீரோயினோட அப்பங்காரங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு அவனுக்கு ஒரு போன் கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா, இவன் கூட வந்து ட்ரக் டீலிங் வச்சிருந்தான் இல்லையா, அவன் தாங்க. என்னதான் ஆயிருக்கு அப்படின்னு இப்பதான் காட்டுறாங்க. அவனை வந்து இவன் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அவனோட கார்ல அவனுக்கே தெரியாம பாம்பு வச்சிருக்கான். ஆனா அந்த பாம்புல இருந்து அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அந்த காண்டுல தான் இப்ப ஹீரோயினை போட்டு தள்ள ட்ரை பண்றான். அன்னைக்கு மட்டும் நான் இறங்கி வேற ஒரு கார்ல போகாம இருந்திருந்தா இந்நேரம் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இருந்திருக்க மாட்டேன். நீ நினைச்ச காரியத்தையும் நீ முடிச்சிட்டு இருப்ப. ஆனா இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விடுவேன்னு மட்டும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயமுறுத்துறாரு. அப்போ வந்து இவங்க அப்பங்கார என்ன சொல்றான்னா, இது பார், உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, எதுக்காக என் பொண்ணை இந்த விஷயத்துல இழுக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உனக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அங்கதாண்டா நான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்ணிடுறான். இங்க ஹீரோ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹீரோயினை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த டைம்ல வந்து பார்த்தா இவங்க இந்த குண்டடி பட்டிருக்க ஹீரோயினுக்குன்னு தெரிஞ்சதுனால ஹாஸ்பிட்டலா தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பார்த்தாதான் தெரியுது 2 பேர்கிட்டயுமே போன் கிடையாது. ஐயோ போன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எங்களுக்குன்னு ஒரு ஹைட் அவுட் இருக்கு, அந்த இடத்துக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுசா வேலை முடியாத ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு போறான். நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ப
அப்பப்ப இங்க வருவோம், இங்க சும்மா அப்படி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம், இது முழுசா முடிக்காத ஒரு ஜிம் அப்படின்னு சொல்றான். அங்க இருந்ததை வச்சே ஏதோ ஓரளவுக்கு ஹீரோயினுக்கு சமைச்செல்லாம் கொடுத்து அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுக்குறான். இங்க வந்துட்டு நம்ம தம்பிக்காரனையும் டான்ஸரையும் காட்டுறாங்க. இவளுக்கு வந்து கால் ரொம்ப முடியாம போயிடுச்சு போல, அதனால டாக்டர்ஸ் பெருசா கட்ட போட்டுட்டு நீ கொஞ்ச நாளைக்கு இந்த காலை அசைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவளை பார்த்துக்கவும் யாரும் இல்லை அப்படின்றதுனால தம்பிக்காரனே வேற வழி இல்லாம இருந்து இவளை பார்த்துக்கிறான். ஹீரோயினோட வீட்டுல காட்டுறாங்க. அம்மா வந்து பயங்கரமா பதறி போயிடுறாங்க. எங்க என் பொண்ணு, எங்க என் பொண்ணு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக என் பொண்ணுக்கு இவ்வளோ விரோதி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இதை பாரு, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத, உன் பொண்ணு பத்திரமா வருவா, நான் அதுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் பதிலே சொல்ல மாட்டான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு மறுபடியும் வெளியில வராங்க. ஆனா வந்து இவங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றதுனால மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினோட வீட்டுக்கு போக முடியாம திரும்பி போறாங்க. இவளுக்கு பயங்கர பயமாயிருது. ஹீரோவை காட்டி பிடிச்சி பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த மாதிரிலாம் நான் ஓடி ஒளிஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழறாளா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இருக்கிற வரைக்கும் நீ அழ தேவையில்ல, நான் உன்னை சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் தம்பிக்காரனை காட்டுறாங்க. தம்பிக்காரன் தான் பாத்ரூமுக்கு கொண்டு போய் விடுறதுல இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவளுக்கு. இப்பதான் நமக்கு வந்து புதுசா ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவரோட பேர் வந்து மெப்பா. இவர் அவர் வீட்டுல அப்பதான் காலையில எழுந்து வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா யாரும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவரோட பையன் நினைச்சு அவரு இஷ்டத்துக்கு திட்டிக்கிட்டு இருக்காரு. நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன், நீ யாரை திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். இவனோட பேரு வந்து பாம். ஹீரோயின் தான் அங்க தூங்கிட்டு இருந்திருக்கா. அப்புறம் தான் ஹீரோ உள்ள வரான். நீங்க நைட்டு வரும்போது நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டோம் அப்படின்னும் போது அப்ப அவங்க அங்கிள் என்ன சொல்றாருன்னா, அடப்பாவிடே, இந்த பொண்ணு நீ இழுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டியா அப்படின்னு சொல்றா. அந்த பாம்பு இருக்கான்ல, ஐயோ அண்ணா சூப்பர்னா, அண்ணி செம சூப்பர்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். டேய் மரியாதையா வந்து அவளை விடுறா அப்படின்னு சொல்லி இவன் சொல்றானா. அவன் கேட்க மாட்டா. ஐயோ இவ்வளவு அழகான பொண்ணு நான் இங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவளை அவன் இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். அவன் அவங்க அப்பா புலம்பவே ஆரம்பிச்சிடறாரு. இந்த சனியை இந்த வயசுலயே என்ன இவ்வளவு மானத்தை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. டே பாத்ரூம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு கூட்டிட்டு போய் காட்டுடா அப்படின்னா அப்பவும் விடாம இருக்காம கட்டி பிடிச்சிக்கிட்டே போறான். எட்டி ஒரு உதைக்கிறாரு. அந்த சைடும் வேணா கூட நீங்க உதச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரா. இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் வந்து இவரோட கதையை சொல்றாரு. இவரோட பொண்டாட்டி வந்து பயங்கரமா சூதாடுவாங்களாம். அதனால புருஷனையும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்து பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, எப்படியாவது அங்கிளை வச்சு நான் ஊர்ல எங்க அப்பா அம்மாவை வந்து ட்ராக் பண்ண ட்ரை பண்றேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவர் வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த இடம் சேஃப்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. இந்த இடம் மட்டும்தான் நமக்கு இப்போதைக்கு சேஃப் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இங்க ஹீரோவோட வீட்டுல ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா இவனுக்கு வந்து தெரிஞ்சது அந்த மாஸ்டரோட நம்பர் தான். அவர் இப்பதான் லேட்டஸ்டா வந்து நம்பரை மாத்தினாரு. அவரோட நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துக்கு ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு பார்த்தா அங்கிள் வந்து பாம்பை போட்டு செம்ம அடிச்சு நவுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு, எதுக்காக அடிக்கிறீங்க அப்படின்னும் போதுதான் சொல்றாரு, அவனுக்கு அவங்க அம்மாவோட புத்தி போகவே இல்லை, பசங்க கூட உட்காந்துக்கிட்டு இப்பயே காசு வச்சு சூதாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கே புரியுது, டே எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் கேக்குறாங்க. இவனை தனியா கூட்டு வந்து உட்கார வச்சு ஹீரோவும் ஹீரோயினும் பேசுறாங்க. உனக்காக தனியா உங்க அப்பா எவ்வளவு அளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நீ இந்த மாதிரி தப்பான வழியில போனீங்கன்னா அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இப்பதான் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாஸ்டர் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் வந்து நம்ம ஹைட் அவுட்டுக்கு, அதாவது அந்த கட்டி முடிக்காத பில்டிங் இருக்கு இல்லையா, அதுக்கு போயிருக்கான். அவன் தட்டெல்லாம் வந்து சாப்பிட்டு யூஸ் பண்ணிட்டு அங்க வச்சுட்டு போயிருக்கான். அதனால அவனுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. மன்னிப்பு கேளுடான்னு சின்ன பையனை அனுப்புனா அவர் காதுல போயிட்டு ஐயோ சாரிப்பா அப்படின்னு ஒரு கத்துறான். அவ்வளவுதான், அவரோட மூஞ்செல்லாம் மாறி போயிடுது. அந்த நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு கட்டை மேல நடந்துகிட்டு இருக்காளா, அந்த கட்டை உடைஞ்சி அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. அங்க பார்த்தா ஃபுல்லா சேருதான் இருக்கு. ஐயோ பாவம், ஹீரோயினை காப்பாத்தலாம் அப்படின்னு ஹீரோ அந்த தண்ணிக்குள்ள இறங்குனா அங்க என் மேல மட்டும் சேர் பூசினா போதுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ மேல எல்லாம் பூசி விட்டுறா. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயங்கரமா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதோட இந்த சேரோட உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம்க்கெல்லாம் போக முடியாது, ஃபர்ஸ்ட் இங்கேயே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிடு, அதுக்கப்புறமா வந்து பாத்ரூம்க்கு போ அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோவே உட்கார வச்சு ஹீரோயினுக்கு ஃபுல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். புது இடம் அப்படின்றதுனால ஹீரோயினுக்கு பெருசா இங்க தூக்கம் வரல. அப்ப ஹீரோ சொல்றான், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் வா அப்படின்னு சொல்றான். பார்த்தா போட்ல எங்கேயோ கூட்டிட்டு போறான். அங்க இந்த மின்மணி பூச்சி இருக்கும் இல்லையா, அது எக்கச்சக்கமா இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அப்ப வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, "உனக்கு எதுனா தோணுதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும்போது, "ஆமா தோணுது. ஒரு இளவரசரும், இளவரசியும் வந்துட்டு ஊர்வலம் வந்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு கதை தான் தோணுது." அப்படின்னும்போது ஹீரோ சொல்றான், "நான் அந்த இளவரசனா இருக்கவே முடியாது. நான் வந்து ஒண்ணு டிரைவரா இருக்கலாம். இல்ல அப்படின்னா பாடி கார்டா தான் இருக்க முடியும்." அப்படின்னு சொல்றான். "எனக்கு உண்மையான இளவரசன் தான் வேணும்னு நான் கேட்க மாட்டேன். எனக்கு டிரைவர், பாடி கார்டா இருந்தா கூட ஓகே தான்." அப்படின்னும்போது, "உங்க வீட்ல எப்படி ஒத்துப்பாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் சொல்லுவேன், அவங்களுக்கு புரிய வைப்பேன். அவன் ரொம்ப நல்லவன், என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கண்டிப்பா எங்க அப்பா எனக்காக ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே ஹீரோ எதுவுமே பேசல. ஹீரோயின போய் கிஸ் பண்ணிடுறான். இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.